வகிதாமேரி மணக்காடு. அரசியலில் கிரிமினல் என்கிறார்களே, அரசியல்வாதியும் கிரிமினல்களும் வேறு வேறா? ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் முன்னெல்லாம் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. அதாவது தன்னுடைய குற்றங்களுக்காக போலீஸ் முன்பு போய் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படாதவன் அரசியல்வாதி, தன்னுடைய குற்றங்களுக்காக போலீஸ் முன்பு போய் நின்றவன் கிரிமினல் பேர்வழி. இப்படின்ற வித்தியாசம் இருந்தது. இப்ப இந்த வித்தியாசமும் போயிட்டு இருக்குது. தன்னுடைய குற்றத்திற்காக போலீஸ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டவனும் கூட இப்பொழுது அரசியலில் நுழைந்து விடுகிறான். எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு ஆயிடுறாங்க. இதனால்தான் அரசியலில் கிரிமினல்கள் நுழைந்து விட்டார்கள் என்ற பெயர் இப்போது பிரபலமாக அடிபடுகிறது. ஸ்ரீ வகிதாமேரி மணக்காடு. பெண்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருக வேண்டும் என்பதற்குத்தானே துக்ளக்கில் பெண்களுக்கான இடம் ஒதுக்கியுள்ளீர்கள்? ஆமா, சந்தேகமே இல்லை, நிச்சயமா ஒத்துக்கிறேன். எப்படியாவது இந்த தாய்க்குலத்தை காக்காய் பிடித்தால் தான் நல்லது என்ற முடிவிற்கு வந்துதான் இதை செய்கிறேன். எம் ரத்னவேல் பொன்மலை. சேஷனின் நீலக்கல் மோதிரத்தை பற்றி கிளம்பியுள்ள சர்ச்சை குறித்து தங்கள் கருத்து என்ன? சார், நீலம்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். இந்த ப்ளூ பிலிம் கேள்விப்பட்டது இல்லையா, ரசாபாசமா இருக்கும். அந்த மாதிரி இதுவும் நீளம் சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த விவகாரமும் கொஞ்சம் விகாரமானதுதான், சந்தேகம் இல்லை. சேஷன் தர்ம சங்கடத்தில் சிக்கி இருக்கிறார். அனாவசியமா முதல்ல போய் சொன்னார் அவரு, இது யாரோ அமெரிக்காவில் என் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தது அது இதுன்னு. இப்ப சந்திராசாமி இதை போட்டு உடைச்சுட்டார். அதனால சேஷன் பாடு தர்ம சங்கடமாகி இருக்கிறது. ஆர் ராஜகுமாரி, சென்னை 4. மத்திய அமைச்சர் தங்கபாலு பற்றி தங்கள் தனிப்பட்ட கருத்து? இங்க ரகசியமாக யாருக்கும் சொல்லாமல் மத்திய அரசில் ஒரு கூட்டணி இருக்கிறது. அதாவது காங்கிரசுக்கும் அஇஅதிமுகவிற்கும். அஇஅதிமுக சார்பாக மத்திய அரசில் இடம்பெற்றிருப்பவர் தங்கபாலு. சவுந்தரராஜன், சென்னை 79. உத்தரப்பிரதேசத்தில் சட்டசபை கலைக்கப்படாமல் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது குறித்து? முதலில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது, பிறகு சட்டசபையும் கலைக்கப்பட்டது. முதலில் சட்டசபை கலைக்கப்படாமல் சஸ்பெண்டட் அனிமேஷன், அதாவது ஒரு முடக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஆர் பொம்மை வழக்கில், அதாவது கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது ஒரு வழக்கு நடந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது என்றால், எடுத்த எடுப்பிலேயே கவர்னர் அசம்பிளியை கலைச்சிடக்கூடாது, ஒரு மாற்று அரசு உருவாக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் அபிப்பிராயம் தெரிவித்தது. அதை பற்றி இப்ப 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு அந்த ஜட்மெண்ட்டை பத்தி. அதாவது இந்த பகுதி, அதாவது கவர்னர் உடனே கலைக்கக்கூடாது, மாற்று அரசு உருவாக்கும் சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும் என்ற பகுதி, அது தீர்ப்பா அல்லது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்பிட்டர் டிக்டம்னு சொல்லுவாங்க, அதாவது வழக்கிற்கு அவ்வளவு தூரம் சம்பந்தம் இல்லாத விஷயம், அந்த மாதிரி கொடுத்த அபிப்பிராயமா அப்படின்றத பத்தி ஒரு ஒப்பீனியன் 2 விதமாக இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புனால ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன், அதாவது முடக்கப்பட்ட நிலையில் அசம்பிளியை வைத்தால் மாற்று அரசு உருவாக்குவதற்காக 2 பக்கமும் எம்எல்ஏக்களை விலை பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இதற்கு ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுகிறது. உத்தரப்பிரதேசத்திலும் அந்த நிலை ஏற்பட்டது. முலாயம் சிங் யாதவும் சரி, பிஜேபியும் சரி, நாங்கள் தான் மாற்று அரசு அமைக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படின்னு கவர்னர்கிட்ட மனு கொடுத்து எம்எல்ஏக்களை பேரம் பேச ஆரம்பித்தார்கள். இந்த அசிங்கத்தினால கடைசியில அதை அசம்பிளியை கலைத்து விட்டார். இந்த சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை பற்றி வெகு விரைவில் ஒரு தெளிவான விளக்கம் அளித்தால் இந்த மாதிரி குழப்பங்களுக்கு இடம் இருக்காது. ராஜேந்திரன், கபிஸ்தலம். சாத்தூர் அருகே நடந்துள்ள விஷ சாராய விபத்து உணர்த்தும் உண்மை என்ன? இது நம்மளுடைய ப்ரொஹிபிஷன் பாலிசியினுடைய ஃபெயிலியரை தான் காட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்ப நடக்கிறது. தமிழ்நாட்டில் ப்ரொஹிபிஷன் அமலில் இருந்த போது கருணாநிதி அதை ரத்து செய்தார். அப்புறம் ரத்து செய்யல, சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கேன்னு ஒரு விளக்கம் அளித்தார். அப்பொழுது இந்த சாராயத்திற்கு அறிமுகம் இல்லாதவர்கள், மதுவிற்கு அறிமுகம் இல்லாதவர்கள், ஒரு புது ஜெனரேஷன் அப்படியே மதுவிற்கு அடிமையாக ஆரம்பித்தார்கள். அந்த பழக்கம் நன்றாக பரவிய பிறகு திடீர்னு நாங்க என்போர்ஸ் பண்றோம், எம்ஜிஆர் நடுவில் ஒரு குழப்பம் பண்ணார்.
அதை என்போர்ஸ் பண்ற ஸ்ட்ரிக்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண. இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணதுனால போற குழப்பம் வந்து சரி நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒத்த இதுல ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் கருணாநிதி அரசு வந்தபோது மலிவு சாராயம் தரப்பட்டது. இவ்வளவு குழப்பங்கள் நடந்த பிறகு இந்த பாலிசியை ஸ்ட்ரிக்டா என்போர்ஸ் பண்றதுன்றது இம்பாசிபிள்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். பேசாம இந்த ப்ரொஹிபிஷன் தமாஷை இவங்க விட்டுறலாம். விட்டுவிட்டால் இந்த விஷசாராயம் இதெல்லாம் பெருமளவில் குறையும். அப்ப கூட போயிடாது. பிகாஸ் சீப்பா கிக் நிறைய இருக்கிற சரக்குக்கு ஒரு மார்க்கெட் இருக்கதான் இருக்கும். ஆனால் பெருமளவில் இந்த ஆபத்து குறையக்கூடிய வாய்ப்பு இந்த ப்ரொஹிபிஷனை விலக்கிட்டால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்காகவே இல்லாததும் பொல்லாததும் எழுதி வியாபாரம் பண்ணும் பத்திரிகைகளுக்கு அரசியல்வாதிகளை பற்றி குறை சொல்ல என்ன தகுதி இருக்கிறது? தகுதியுள்ள துறையே இல்லை என்ற சூழ்நிலையில் எல்லோரும் சமமாகிவிட்டதால் ஒருவருக்கொருவர் குறை சொல்வதில் தவறில்லை என்பதால் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகளை குறை சொல்லுகிறோம். உங்களை புகழ்வதாக எண்ண வேண்டாம். நீங்கள் விடுக்கும் பெரும்பாலான எச்சரிக்கைகள் பலிப்பதற்கு காரணம் என்ன? ஒருவேளை கரிநாக்கா? எனது எச்சரிக்கைகள் பலிப்பது ஒரு புறம் இருக்கட்டும். இது என்ன சார் இது கரிநாக்கு? ஏன் வேற என்ன சொல்ல தெரியல உங்களுக்கு? ஏன் சரிநாக்குன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றதெல்லாம் சரியா போகுதுன்னா சரிநாக்கு தானே. இது ஏன் கரிநாக்கு? சரிநாக்கு சார், கரிநாக்கு இல்ல. சேலை கட்டிய மாதரை நம்பாதே. இப்பழமொழி அரசியலுக்கும் பொருந்துமா? பொருந்தது பொருந்தல. இப்ப அது அவ்வளவு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ மற்ற எதிர்கட்சிகள்லாம் நடத்துற கூட்டத்துல ஆளும் கட்சியின் மகளிர் அணி சென்று கலாட்டா செய்கிறார்களே, சேலை கட்டிய மாதிரி நம்பாது என்ற பழமொழி அவர்களுக்கு கொஞ்சம் கூட அவர்களை பாதிக்கப் போவதில்லை. சேலை கட்டிக்கொண்டு அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நான் ஓட்டு போட்ட பாவத்திற்கு யாரிடம் பாவ மன்னிப்பு பெறுவது? உங்கள் குழந்தைகளிடம் தான் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று போடும் ஓட்டுக்கள் எல்லாம் நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை கெடுக்கும் ஓட்டுக்கள். ஆகையால் அவர்களிடம் தான் நாம் பாவ மன்னிப்பு. அப்துல் அலி சாத்தான்குளம். பேசாமல் மீண்டும் சாராய கடைகளை அரசே நடத்தலாமே. மீண்டும் அரசே நடத்தலாம் என்றீங்க. இப்ப நடத்தலாம்னு யாரும் உங்களுக்கு சொன்னாங்க? எந்த சாராய வியாபாரம் நடந்தாலும் அதில் ஆளும் கட்சி சம்பந்தம் இல்லாமல் அது நடப்பதில்லை. போலீசும் உடம்பு ஆளும் கட்சியினரால் தான் அந்த வியாபாரம் நடத்தப்படுகிறது. அப்ப ஆளும் கட்சியினர் நடத்தும் அந்த வியாபாரம் அரசினால் நடத்தப்படுகிறது தானே. அதனால இப்ப அப்படிதான் நடக்கிறது. நீங்க குறைப்பட்டு வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் ரஜினி பாபு, பேராவூர் அணி. மனிதன், மகான், கடவுள் என்ன வித்தியாசம்? மனிதன், மகான், கடவுள். மனிதன் வாக்காளர். அவன் மகான் கிட்ட போறான். கடவுள் கிட்ட நெருங்க முடியாதுன்றதுனால கடவுளை பார்க்கவே முடியாது. அதனால மகான் கிட்ட போறான். மகான் மந்திரி. மந்திரி அவர் கடவுளுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். முதல் மந்திரி கடவுள். மனிதன், மகான், கடவுள்னா வாக்காளர், மந்திரி, முதலமைச்சர்னு அர்த்தம். பார்க்கவே முடியாத முதலமைச்சரை, கடவுளை பார்க்கக்கூடிய மகான்கள், மந்திரிகளை வாக்காளர்களாகிய மனிதர்கள் நாம் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஆர் முத்துகிருஷ்ணன், திருச்சி 1. தமிழக அமைச்சர்கள் தங்கள் தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது போல் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லையே. ஏன்? ஒரு கம்பெனியில அப்பப்போ போனஸ், ஊக்கத்தொகை, பரிசு, தலைவர் செறிஞ்சா இனாம் இப்படின்னு எல்லாம் முதலாளி கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அந்த கம்பெனியில எல்லாரும் விசுவாசமா தான் இருப்பான். இந்த தமிழக அரசுன்றது ஆளுங்கட்சிக்கு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது விசுவாசமா இருக்காங்க. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. எஸ்பி சண்முகம், கட்டணாஞ்சாம்பட்டி. ராஜாஜி, காமராஜ் போன்ற உயர்ந்த தலைவர்கள் இப்போது அரசியலில் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்று கூறுகிறீர்கள்? மக்களுடைய தரம் தாழ்ந்து விட்டதுதான் காரணம். ராஜாஜி, காமராஜ் போன்ற அரசியல் தலைவர்கள் மட்டும் இன்று இல்லாமற் போய்விடவில்லை. ராஜமன்னார், இஸ்மாயில் போன்ற நீதிபதிகள் இன்று இல்லை. வெங்கட சுப்பிரமணியர், விகேடி, எத்திராஜ் போன்ற வக்கீல்கள் இன்று இல்லை. டாக்டர் ரங்காச்சாரி, டாக்டர் ரத்னவேலு சுப்பிரமணியம்
போன்ற மருத்துவர்கள் இன்று குறைந்து வருகிறார்கள். சிவராமன், சொக்கலிங்கம் போன்ற பத்திரிகை ஆசிரியர்களை இன்று பார்க்க முடியாது. கல்கி, தேவன், விந்தன் போன்ற கதாசிரியர்களை இன்று பார்க்க முடியாது. இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் முன்பு இருந்த தரத்தை இப்போது நம்மால் பார்க்க முடிவதில்லை. என்ன காரணம்? மக்களாகிய நம்மிடமிருந்துதான் இப்பேற்பட்டவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் நீதிபதிகளாக இருக்கட்டும், வக்கீல்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், மக்களாகிய நம்மிடமிருந்துதான் அவர்கள் வருகிறார்கள். மக்களாகிய நம்மிடம் தரம் தாழ்ந்து விட்டதால் நம்மிடமிருந்து உருவாகும் முக்கியஸ்தர்களின் தரமும் தாழ்ந்துதான் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆர் கர்ணன், பெத்தரங்கபுரம். இன்று எது பகுத்தறிவு, எது சுயமரியாதை? ஒரு அறக்கட்டளை இருந்தால் அந்த அறக்கட்டளை நன்றாக நடப்பதற்காக, அது வசதியோடு இருப்பதற்காக, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஒழுங்காக கிடைப்பதற்காக ஆளுங்கட்சியை கண்மூடித்தனமாக ஆதரித்து விடுவது பகுத்தறிவு. இப்படி ஆதரிப்பது நாங்கள் ஒன்றும் புதிதாக செய்யவில்லை, பெரியாரும் இப்படித்தான் செய்தார், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு மரியாதையை தேட முனைவது சுயமரியாதை. டி. சு. சங்கரநாராயணன், கீழ்நத்தம். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணிக்கு 350 இடங்கள் கிடைக்கும் என்று என்டிஆர் கூறியுள்ளாரே. அவர் சொன்னதில் தப்பே கிடையாது. அவர் சொன்னது நீங்க தான் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் 350 இடங்கள் கிடைக்கும் என்று என்டிஆர் சொல்லவில்லை. பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணிக்கு 350 இடங்கள் கிடைக்கும் சொல்லியிருக்கார். அதாவது தேர்தலில் 350 வேட்பாளர்களை இவர்கள் நிறுத்திவிட்டாலே அவர் சொன்னது பலித்ததாகிவிடும், அவ்வளவுதான். தேர்தலில் நிற்கிறத பற்றி பேசியிருக்காரு ஒழிய பாராளுமன்ற ஜெயிச்சு பாராளுமன்றத்தில் இடம் பிடிப்பதை பற்றி அவர் பேசவில்லை. அவனையே இல்லாத மனிதர் தாங்கள் தான் என்கிறான் என் நண்பன். உண்மையா சார்? இப்படி சொல்லிட்டாரு ஒரே கவலையா இருக்கு சார். எனக்கு இதை நினைச்சாலே இப்படி கவலையே இல்லாதன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அரசியல் சட்டத்தில் 356வது விதி தேவைதானா? நிச்சயமாக தேவைதான். துஷ்பிரயோகம் ஆவது உண்மைதான், சில சமயங்களில் ஆகிறது. ஆனால் அதற்காக துஷ்பிரயோகமாகும் சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்றால் நாட்டில் எந்த சட்டமுமே இருக்க முடியாது. டிராபிக் ரூல்ஸ்ல இருந்து ஐபிசியில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து எல்லாமே வெவ்வேறு சமயங்களில் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது உண்மைதான். ஆனால் அதற்காக அந்த சட்டங்களை தேவையில்லை என்றால் சமூகத்தில் அராஜகம் தான் தலைவிரித்தாடும். அரசியல் சட்டத்தில் உள்ள 356வது பிரிவும் அப்படிப்பட்டதுதான். அது துஷ்பிரயோகம் செய்யப்படுவது அவ்வப்போது உண்மை என்றாலும் கூட அது சட்டத்தில் இருக்க வேண்டியதுதான். அதை பயன்படுத்த வேண்டிய சமயங்களும் வந்திருக்கின்றன. அந்த மாதிரி நேரங்களில் அதில் பயன்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. துக்ளக் இதழை கண்டதும் உடனே மற்றவர்களிடம் கடனாவது வாங்கி படிக்க தோன்றுகிறதே, என்ன காரணம்? நீங்கள் அதை பணம் கொடுத்து வாங்காததுதான் காரணம். பணம் கொடுத்து வாங்க ஆரம்பிங்க, அப்புறம் ஏன் கடை வாங்க போறீங்க? நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். அறிவாளி எந்த சமயத்தில் வெறுக்கப்படுகிறார்? தன் அறிவை வெளியில் காட்டிக் கொள்ளும் சமயத்தில் அறிவாளி வெறுக்கப்படுகிறான். அதனாலதான் நான் அறிவை காமிச்சுக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி மாதிரி தான் இருக்கேன். நாடு, நதி, பூமி போன்றவற்றை பெண்களாக உருவகப்படுத்தியுள்ளதை பற்றி தங்கள் கருத்து? எப்படி காக்கா பிடிச்சா என்ன சார், அவங்களுக்கு திருப்தி வர மாட்டேன்றது. நாடு, நதி, பூமி, அது இதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லி பார்த்தாச்சு, ஆதிபராசக்தின்னு சொல்லி பார்த்தாச்சு, தெய்வமேன்னு சொல்லி பார்த்தாச்சு, அன்னையேன்னு சொல்லி பார்த்தாச்சு. என்ன சொன்னாலும் திருப்தி வர மாட்டேன்றது. ஆட்சி தானே படைக்கிறாங்க. தங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தால் அதை ஏற்பீர்களா? டாக்டர் பட்டமா? கலைமாமணியோட இன்னைக்கு டாக்டர் பட்டம் கேவலமா போச்சு. வருஷா வருஷம் இந்த கலைமாமணி ஃபேக்டரின்னு ஒண்ணு தமிழ்நாடு நடத்துறாங்க. போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி கலைமாமணி குத்தி அனுப்புறாங்க, ஒரு 50 பேர் 60 பேர்னு. அதை விட ரொம்ப சாதாரணமா மலையா போச்சு இந்த டாக்டர் பட்டம்ன்றது. அதை வாங்குறதுனால எந்த கௌரவமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் என்னமோ தெரியல, அதை கௌரவ டாக்டர் பட்டம் வேற கொடுக்குறாங்க. கௌரவமே இல்லாத பட்டம். உங்கள்
உங்கள் கருத்துக்களுக்கு மட்டும் அதிக எதிர்பார்ப்பு இருக்க காரணம் என்ன? என் கருத்தை நான் சொன்ன உடனே இவனுக்கு என்ன தெரியும், இவன் ரொம்ப கிழிச்சான் அப்படின்னு சொல்லி ஈஸியா அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு கருத்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டாமா? மற்றவங்க கருத்தை நீங்க அந்த மாதிரி சொன்னா உதைக்க வருவாங்க. எங்கிட்ட அந்த மாதிரி பட்டாளம் எல்லாம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஈஸியா உதறி தள்ளக்கூடிய கருத்து, அந்த உதரும் வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைப்பதால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தாங்கள் பதில் அளிக்க கேள்விகளை தேர்வு செய்யும் முட்டாள் யார்? உங்கள் கேள்வியை தேர்வு செய்து அதே புத்திசாலிதான். எம். செல்வராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர். காஷ்மீரில் தேர்தல் நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்போதைய சூழ்நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவது பற்றி உங்கள் கணிப்பு என்ன? அங்க ஒரு தேர்தல் ஒண்ணு நடத்திட்டா எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, எவ்வளவு வன்முறை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, ஒரு தேர்தல் நடத்திட்டா உடனே இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் இந்தியாவுக்கு சாதகமா வந்துடுற மாதிரி ஒரு கற்பனையில மத்திய அரசு இந்த மாதிரி செய்திருக்கு. அதாவது நாங்கள் தேர்தல் நடத்திவிட்டோம், மக்கள் அதில் பங்கெடுத்துக் கொண்டு விட்டார்கள், ஆகையால் இது மக்கள் இந்த காஷ்மீர் விஷயத்துல இனிமே முன்னேறிந்த மாதிரி செப்பரேட்டிசத்துக்கு இடமில்லை அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு பிரச்சாரம் சர்வதேச அரங்குகளில் செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சகம் நினைத்திருக்கலாம். ஆனால் காஷ்மீர்ல தீவிரவாதத்தை இன்னும் நாம் ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த பாடில்லை. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தலை நடத்துவது பெரிய வன்முறையிலும் ஒரு கேலிக்கூத்தான தேர்தலில் தான் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதனால இது இவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டுக்கு எதிர்மறையான விளைவு, ஒரு டோட்டலி கவுண்டர் ப்ரொடக்டிவாக இது போயிடும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஆகையால் இப்போது தேர்தல் நடத்துவது சரியல்ல என்பதுதான் என் கருத்து. தமிழ்ச்செல்வன், சென்னை 42. ஜெயலலிதா பதவியேற்ற போது இருந்த சோவிற்கும் இப்போது இருக்கும் சோவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ? ஒரு வித்தியாசமும் இல்லை. சோவின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆட்சி மாற்றத்தை சோ விரும்பினார், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். இப்பொழுதும் சோ ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புகிறார். அதனால அவர் நிலையில பாலகிருஷ்ணன், திருவிடைமருதூர். தமிழ்நாட்டில் குமரி அனந்தன் அறிவித்துள்ள 9 கட்சி கூட்டணிக்கு காங்கிரஸ் மேலிடம் அனுமதி அளிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தங்கபாலு கூறியுள்ளது பற்றி? கூட்டணி பற்றி முடிவு செய்யும் நேரம் இன்னும் வரவில்லை என்று பிரதமர் தமிழக காங்கிரஸ்காரர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பதாகத்தான் நானும் வருகிறேன். அந்த வகையில் வேணும்னா தங்கபாலு சொன்னதில் அவர்களை உண்மை இருக்கலாம். ஆனால் இப்போது குமரி அனந்தனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த ஒரு கூட்டணியை நரசிம்மராவ் ஒன்னும் எதிர்க்கல, அதை அவர் கண்டிக்கல. ஆகையால் அந்த விஷயத்தில் தங்கபாலு சொல்வது தவறாக போய்விடுகிறது. அதனால தங்கபாலு ஒரு அரைகுறை உண்மையை சொல்லி இருக்கிறார். ஃபேக்ட் என்னன்னா, நரசிம்மராவ் இன்னும் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி கூட்டணின்றதை பற்றி முடிவு பண்ணல, அவ்வளவுதான். பலவிதமான யோசனைகள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்பொழுது அஇஅதிமுகவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது, அந்த முதல் குடும்பத்தின் மீதும் முதல்வருக்கு நெருங்கியவர்கள் மீதும் பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கெல்லாம் என்ன விளைவு, பப்ளிக் ரியாக்ஷன் என்ன, இதனால ஏடிஎம்கே என்ன ஆறுது, இதெல்லாம் வாட்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு பிரதமர் வருவார். அதனால இப்ப அவர் முடிவு செய்யல என்று ஒன்னா ஒப்புத்துக்கிறாங்க ஒழிய, இங்கே குமரி அனந்தன் ஏற்படுத்தியுள்ள கூட்டணியை, அதாவது கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்கிறார், அவ்வளவுதான். சின்ன சின்ன கட்சிகள், அதை நரசிம்மராவ் கண்டிப்பதாக நான் நினைக்கவில்லை. ராமுருகன், சிவகங்கை. சிந்து முடியும் சில்லறை அறிக்கைகள் விடுவதை காங்கிரஸ்காரர்கள் விட்டாலே காங்கிரஸ் வளரும் என்று தங்கபாலு கூறுகிறாரே. தங்கபாலு சில்லறை அறிக்கைகள் விடுவதை தடுக்க வேண்டும் சொல்லியிருக்கார். இவருடைய அறிக்கை ஒரு சில்லறை அறிக்கை என்பது என்ன? செல்வராஜ், சென்னை 106. இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி இல்லாமலே அஇஅதிமுகவை எதிர்க்க முடியும் என்று கருணாநிதி முடிவெடுத்திருப்பது அவரின் தன்னம்பிக்கையை தானே காட்டுகிறது. அது தன்னம்பிக்கையை காட்டுகிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம், அல்லது அஇஅதிமுக வீழ்வதில் அவர் அவ்வளவு முனைப்புடன் இல்லை என்றும் எடுத்துக் கொள்ளலாம்.
ரஜினிசாமி ஏத்தாப்பூர். ஆசிரியர் பிள்ளை முட்டாள், மருத்துவர் பிள்ளை நோயாளி, அரசியல்வாதி பிள்ளை. கேள்வி சரியா சார்? ஆசிரியர் பிள்ளை, மருத்துவர் பிள்ளை, அரசியல்வாதி பிள்ளைன்றீங்க. அப்படின்னா ஆசிரியர் மருத்துவரோட அரசியல்வாதியை சரி சமமா ஒப்பிடுற மாதிரி இருக்கு. அது சரியா வராது. இப்படி சொல்லலாம், ஆசிரியர் பிள்ளை முட்டாள், மருத்துவர் பிள்ளை நோயாளி, அப்பாவியின் பிள்ளை அரசியல்வாதி அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். ஜோ ஜெயக்குமார், நாட்டரசன் கோட்டை. அரசியலால் வாழ்ந்தவர்கள் அதிகமா கெட்டவர்கள் அதிகமா? வாழ்ந்தவர்கள் கெட்டவர்கள் இவங்களை விட வாழ்ந்து கெட்டவர்கள் தான் அதிகம்.